உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதல் முறையாக உங்கள் மகனை கையில் ஏந்த தருணம் எப்படியாக இருந்துச்சு? என் மனைவி உடல் மிகவும் பலவீனமானவர்கள். குழந்தை உண்டான உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பேறுகாலத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணுன்ட்டாங்க. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் 40 தினங்களுக்கு முன்பாகவே இது பண்ணோம். ரொம்ப கஷ்டத்துல தான் பையன் பிறந்தான். அந்த நேரத்தில் அப்படி ஒரு 2 அடிக்கு மேலே அப்படி நான் பறந்த மாதிரியே இன்னைக்கு அந்த உணர்வு எனக்கு அப்படி அந்த உணர்வு இருக்குது. எனக்கு முதல் 2 குழந்தை இறந்து போயிட்டாங்க. 3வது குழந்தைய தான் இவன் பிறந்தேன். அதுவும் சிசேரியன் ஆப்ரேஷன். அதான் பிறகும்போது தெய்வமே எனக்கு குழந்தையா வந்தது மாதிரி நான் எனக்கு ஒரு பெரிய கடவுளே உங்களுக்கு மகனா பிறந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. வேற முதல் முறையாக உங்கள் மகனை கையில் ஏந்த தருணம் எப்படியாக இருந்துச்சு? அதான் என் பையன் ரொம்ப பெருமை தேடிட்டாப்ல சார். ஏன்னா நான் பையன் பிறக்கும்போது நான் சவுதியில் இருந்தேன். எப்போ பார்த்தீங்க மகனை? எப்போ பிறந்தாங்க? நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க? பையனை 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தேன் சார். பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்களா? அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இன்னைக்கு ஒரு 80 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறோம். ரைட். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. சரி, சூப்பர். ஓகே. இப்போ நாங்கள் ஃபேமிலியாக போவோம், ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரு 20 பேர் சேர்ந்து போவோம். அப்போ எங்கள் அப்பா என்னைய மட்டும் தோளில் தூக்கி வச்சு காட்டுவார். ஸோ தோளில் தூக்கி உட்கார்றப்ப ஏதோ ஒரு கிங்கோட அது அந்த ஃபீல் என்னால் சொல்லவே முடியல சார். அப்படியே ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்தோட ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் ஊரில் தெப்பக்குளத்துக்கு நாங்கள் போவோம். அந்த தெப்பக்குளத்துக்கு போகிறது, கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் போகிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், ஸ்கூல் எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ ஆனால் அது ரொம்ப ஏக்கமாக இருக்குது சார். ரொம்ப ஏக்கமாக இருக்குது. எங்கள் அப்பா கூட அந்த மாதிரி வெளியே போகணும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுடைய மகனுக்கு நீங்க தோல்ல தூக்கி வச்சு காமிச்ச சித்திர திருவிழா இன்னைக்கு மறக்காம இருக்கு. உங்களுக்கு அந்த நாள் நினைவு இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நல்லா அவனை தூக்கி வச்சு நல்லா கொஞ்சுவேன், எல்லாம் செய்வேன் சார். நல்லா அவனும் நல்லபடியாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பான் சார். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு சார். ஓகே. இப்போதான் எனக்கு அவன் மெட்ராஸில் வேலை பார்க்கறதுனால ரொம்ப இடைவெளி இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஓகே. அதோட எங்கள் ஃபேமிலியிலையும் எல்லாத்தையும் அவனை மிஸ் பண்ணுறோமோன்னு ரொம்ப ஃபேமிலி எங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப ஃபேமிலியும் தொடர்பு கம்மியான மாதிரி தொடர்பு கம்மியாக இருக்குது. 1 வருஷமாக வெளியே இங்கே மெட்ராஸில் தான் இருக்கான் சார். ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே தாங்க முடியல அவனை விட்டு பிரியறது இப்போ. ரைட். ஓகே. வேற காலையில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடுவார் சார். இந்த அரை ட்ரௌசர் போட்டு பெல்ட் போட்டு ஒரு லஞ்ச் பேக் கொடுத்து ஒரு பேக் மாட்டு காலையில் அம்மா கிளப்பி விட்டுருவாங்க. இவர் தான் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுவார். ஸ்கூல் எப்போ முடியும்னு பார்த்துட்டு இருப்பேன். மணி 3:30 ஆயிடுச்சுன்னா டேடி எப்போ வருவாருன்னு பார்த்துட்டே இருப்பேன். அந்த லஞ்ச் பேக் வச்சுட்டு அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அப்பாடி வந்துட்டாரு, டேடி வந்துட்டாருன்ட்டு இல்லை, இன்னைக்கு என்ன டீக்கல்ல வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இந்த போண்டா பஜ்ஜி இதுக்காகவே இவர் வருவாரான்னு வந்தோடனே இந்த மாதவரம் பால் பண்ண தான் சார் அந்த ஏரியா. அங்கே டீ கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பெஞ்ச் ஒன்று இருக்கும் சார். அந்த பெஞ்சில் என்னால் ஏறி உட்கார முடியாது. என்னை அப்படி தூக்கி அப்படி உட்கார வச்சுட்டு ஒரு கப்பு டீ, 2 பிஸ்கெட்டு, 2 போண்டா அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டாதான் காமாக வீட்டுக்கு போவேன். இல்லைன்னா வீட்டுக்கு போய் ஒரே அரட்டை தான், கீழே உழுந்து பிறண்டு சண்டை போட்டு திருப்பி கூப்பிட்டு வராங்க. என்னைக்காவது மறந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னா கூட்டிகிட்டு வந்து அங்கே டீ வாங்கி கொடுப்பாரு. அந்த நினைவுகள்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி பார்த்தா திருப்பி வருமா அப்படின்றது தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை நான் நேரில் பார்க்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அதை சூப்பர். ஓகே. 21 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் ஆக போகுது. நீயே அப்பாவை போகிற. இப்போவும் போய் அவர் என் கூட இல்லை, அதனால் அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு மனசே வரலன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தம். நீ ஒன்னே யோசிப்பாரு, இந்த செயின் எப்படி வந்துச்சு, இந்த ஐஃபோன் எப்படி வந்துச்சு கேட்ட உடனே சொல்ல உடனே நான் கூசுது, அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு. அப்படி நான் கூசுற ஒரு விஷயத்த அவர் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் அவர் அப்பான்னு கூப்பிட மனசு வரலைங்கிறது சின்ன வயசுல நீ சொன்னா ஓகே. இவ்வளோ பெரிய பையனா வளர்ந்த பின்னாடியும் என்னை அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு நான் கூசுது அப்படின்னா அது என்ன முறை? பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கார் வாங்கி கொடுத்தேன். அவன் என்னென்ன சினிமா எல்லாமே வாங்கி கொடுத்தேன் சார். ஆனால் அவங்க அம்மா பக்கம் தான் எல்லாமே. சார் இப்பயும் நீங்க புரிஞ்சுக்கிறது தப்பு. அப்பா வேணான்னு நான் சொல்ல சார், அந்த இடத்துல எனக்கு பேச வரலன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த சைடுல இருக்க அப்பாக்கள்லாம் உங்க மேல ஏன் கொந்தளிக்கிறாங்க தெரியுமா? உங்க அப்பாக்கு வார்த்தைகளை கோர்த்து சொல்ல தெரியல, இவங்க கோர்த்து சொல்லிட்டாங்க. ஆமா சார், அவர் அப்பாவா அவங்களுக்கு வெளிப்பழக்கம் அங்க இருந்ததுனால அவருக்கு பேச தெரியல. சோ அதனால அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவால ஒன்ன எடுத்து பேச முடியல. ஒரு பெத்த அப்பா எதிர வந்திருக்காங்க, என்னால எங்க அப்பாவை அப்பானே கூப்பிட முடியலன்னு நீ சொல்லும் போது அப்ப அவர் எவ்வளவு கொதிக்கணும். அவர் ஏன்னா நீ எய்த்தல உட்காந்துருக்கா கொதிக்க மாட்டாரு. அதே மற்ற அப்பாக்கெல்லாம் கொதிச்சிட்டாங்க பாரு. உங்க அப்பாவால சொல்ல முடியாத வழிய அந்த அப்பா சொல்லிட்டாப்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் நீ சின்ன வயதுல உங்க அப்பா மேல அந்த கோவம் நியாயமானது. ஆனா 20 வயசு வளர்ந்த பின்னாலையும் கூட எங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியல அப்படின்னா நீ உங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான்.
எத்தனை வருஷம் சவுதியில் இருந்தீங்க? 26 வருஷம். என்ன வேலை பார்த்தீங்க அங்கே? கப்பல் துறைமுகத்தில் வெல்டராக இருந்தேன். நான் வெல்டர் சூப்பர்வைசராக இருந்தேன். அடிபட்டுருச்சு எனக்கு வயிற்றில். அங்கேயே அடிபட்டுருச்சு சவுதியிலேயே. என்னாச்சு? ஒரு போல்டு கட் பண்ணும்போது அடிபட்டுருச்சு சார். அடிபட்டு அங்கேயே ஆப்ரேஷன் சரியாக பண்ணல. இப்போ கூட அப்பப்போ வலி வரும், பண்ணி ஆகணும், இன்னொரு ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல டாக்டர். டியூஷன் சென்டர் வச்சது கூட என் பேர் கிடையாது சார். ஃபஸ்ட்டு விஜேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா இன்சியல், அப்புறம் தான் என் இன்சியல் போட்டிருக்காங்க. அப்படி இல்லை சார், நான் ஆக்சுவலாக ஒரே என்னங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்காப்புல சார் பையன். அதில் கூட அவங்க அம்மா பேர் ஃபஸ்ட்டு. அதான் என் பேர். நான் அதை பற்றி கவலைப்படல, அதை பற்றி வருத்தமும் பண்ணல. ஓகே, எல்லாத்துலேயும் அவங்க அம்மாவை தான் முதன்மைப்படுத்துகிற மாதிரி சார். அப்படி இல்லை சார், ஆக்சுவலி நான் ஹோஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் விஜய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த மீன் பண்ணி விஜேன்னு வச்சேன். மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது சார். இதுதான் ரீசன். நீ சொல்கிறது வந்து லாஜிக்கலாக பார்க்கும்போது ஓகேவா மாதிரி தெரியும். இப்போ இந்த விஷயம் கூட அப்பாவுக்கு மனசில் இருந்திருக்கு பாரு. அதில் கூட அம்மாவை தான் முன்னிலைப்படுத்திருக்கான், நம்மளை முன்னிலைப்படுத்தலைங்க தான் உங்கள் அப்பாவுக்கு வலிச்சிருக்கு பாரு. இல்லை, ஆக்சுவலாக நீ என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ நீ மட்டும்தான் உங்கள் அப்பா பிரிஞ்சு நினைக்கிற. உங்கள் அப்பா 26 வருஷமா அவர் மனைவியை பிரிஞ்சிருக்காரு, 26 வருஷமா ஒன்னையே பிரிஞ்சிருக்காரு. தமிழா நிகழ்ச்சி மூலியமா இந்த பையன் இன்னைக்கு அப்பான்னு சொல்லு நேரம். ஃபர்ஸ்ட் தமிழா நிகழ்ச்சி மூலியமா சொல்லு அப்பான்னு. வேற ஒன்றும் செய்ய தியாகம் வேணாம். நீ உங்கள் அப்பா தியாகம் பண்ணியிருக்காரு 27 வருஷம். நீ இன்னைக்கு அப்பான்னு தமிழா நிகழ்ச்சி மூலியமா சொல்கிற. நீ செய்கிறது பயங்கர குற்றம். நீ கும்பகோணம், என் ஊர் பக்கத்தில், நான் கொடாச்சேரி மூலியமா சொல்கிறேன் உனக்கு. எந்த முரண் உங்களை அப்பா ஹீரோவா இருந்தவரால வில்லனா மாத்துச்சு? அது சின்ன வயசுல எனக்கு வில்லனா தெரிஞ்சாரு. எப்போன்னா எங்க அம்மாவுக்கும் அவருக்கும் நிறைய சண்டை வரும் வீட்டில். வண்டியெல்லாம் வச்சுருந்தோம். ஆயுத பூஜைனா உங்களுக்கு தெரியும், வண்டி வச்சுருக்கவங்களாம் பூஜை போடுவாங்கல்ல. அதெல்லாம் அவர் சொல்வார் பேச்சை கேட்டுட்டு குடிச்சிட்டு வந்து பக்கத்தில் சொல்கிறவங்க அதை சொல்கிறவங்கலாம் கேட்டுட்டு சந்தேகப்பட்டு எங்கள் அம்மாவை அடிக்கிறது, வண்டியை உடைக்கிறது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிக்கிறது, ரோட்டில் விட்டு வாழ மாட்டேன். இன்னைக்கு இப்போ அவர் வந்து அவ்வளோ ஆபாசமாக பேசினார் இங்கே அந்த பயலை பற்றி. அவர் எப்படி இருந்தவர் தெரியுமா? அவர் இம்பிட்டு ஆவேசமாக பேசினார். அவர் எப்படி இருந்தாரோ அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இவரை மாதிரி மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுரா அப்படின்னு நான் நினச்சேன். பேட் எக்ஸாம்பிள் தான் அவர். ஆனால் இப்போ மாறிட்டார். இப்போ நான் திருத்தி எல்லாம் சொன்னாங்க அவங்க அப்பா வந்து அவங்க பிள்ளைகளை திருத்தினாங்கன்னு. நான் எங்கள் அப்பாவை திருப்பி கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுருக்கேன். எப்படி திருத்துனீங்க? அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது எல்லாம் சொல்லுவாங்க பூமர் அங்கிள் பேசி பேசி அப்பா தான் மான திருத்துவாங்க. நான் உட்கார வச்சு பேசி 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 இந்த நிலைமைக்கு உட்கார வச்சுருக்கேன் அவரை. அவன் ஒரே வார்த்தை சார் சொன்னான், நீ குடி பழக்கத்தை விடு, நான் நல்லா படிச்சுக்குவேன், இல்லைன்னா நீயும் கெட்டுருவேன் நானும் கெட்டுருவேன், குடும்பம் ஒன்றுக்கெல்லாம் போயிருந்தான். அன்னைக்கு விட்ட குடி தான். இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளை யாரையும் ஒரு கை தொட்டதில்லை. 25 வயசு ஆகுது அவனுக்கு. ஒரு தடவை கூட இன்னும் அவனை அடித்தது. மகன் சொல்ல ஒரு சொல்லுக்காக விட்டீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். ஒரு நாள் நல்ல மழை, பக்கத்து வீட்டில் அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லி கொடுத்து ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. 2 மலையில் வெளியே நிற்கிறோம். எங்கள் அப்பா போய் அவங்க அம்மா வீட்டு திண்ணையில் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நானும் எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியோட கொட்டுற மலையில் சாக்கடை பக்கத்தில் உட்காந்துருக்கோம். கூப்பிடலை, ஒன்றும் செய்யலை. அந்த இடத்துல நினச்சி இவெல்லாம் என்னடா மனுஷன், இவனை மாதிரி மட்டும் நம்ம குடும்பத்தை நடத்திடக்கூடாதா, நம்ம பொண்டாட்டி பிள்ளை அப்படி விட்டுறக்கூடாதா, இவனை மாதிரி இருக்கவே கூடாதுன்னு நான் அப்போ தான் நினச்சேன். எங்கள் அப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்கேன் அவர் முன்னாடியேன்னு. ஆனால் அதெல்லாம் மாறிட்டேன். சின்ன வயசில் நேராக திட்டுவேன் கெட்ட வார்த்தையிலேன்னு. ஆனால் அதெல்லாம் மாற்றி இப்போ வந்து இந்த மனுஷன் மாதிரி மனசு நமக்கு வேணும், அது வந்துருச்சு எனக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.